கரெக்ட்டா வந்து சாதுக்கள் கிட்ட கேட்குறாங்க. நீங்க சொல்லுங்க. இந்த பொண்ணு சொல்றது உண்மையா? இந்த பொண்ணு வந்து என்ன இந்த மாரி வலுக்கட்டாயமா வந்து தூக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு சிவா அப்டி சொல்லிட்டு சொல்றா. அதன்படி வந்து இந்த பொண்ணுக்கு அந்த கல்யாணம் அங்க வந்து நடந்ததா? உண்மையிலேயே சொல்லுங்க அப்டி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சாதுக்கள் அமைதியா இருக்காங்க. சொல்லுங்க சாதுக்கள் அப்டின்னு சொன்னோனே, அப்படியே அதிர்ச்சியா பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம வந்து சிந்து சிந்து வந்து அதிர்ச்சியாகுறாங்க. ஐயோ! கண்டிப்பா இவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவாவ விட்டு பிரிஞ்சுடுவோம். அதுக்கப்புறம் டாக்டர் இல்லாம நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? அடுத்த நொடியே நான் இருக்க மாட்டேன் இந்த உலகத்துல. இந்த உலகத்துல கண்டிப்பா நான் வாழவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு யாருமே தேவை கிடையாது. டாக்டர் இல்லாத உலகம் எனக்கு வேண்டவே வேண்டாம். அடுத்த நொடி நான் உயிரோட இருக்க மாட்டேன். அப்படி சொல்லிட்டு சாதுக்களே பார்த்துட்ருக்காங்க. எல்லாருமே அதிர்ச்சியா பார்த்துட்ருக்காங்க. அப்ப சாது வந்து அமைதியா இருக்காரு. "சொல்லுங்க சாது, நீங்க பார்த்தீங்களா? இல்லையா?" அப்படின்னோனே, அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. "நீங்க அங்க 24 மணி நேரமும் அங்க தானே இருக்கீங்க. அப்போ அங்க ஒரு கல்யாணம் நடந்திருந்தா கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. உண்மைய சொல்லுங்க. நிஜமாவே நீங்க பார்த்தீங்களா?" அப்படின்னோனே, "ஆமாங்க நான் பார்த்தேன்" அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். "நீங்க என்ன சொல்றீங்க?" "ஆமாம், இந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறுனத நான் பார்த்தோம்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியா அப்படியே பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு, "நீங்க சொல்றது உண்மையா?" "உண்மைதாங்க. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு. நாங்க பார்த்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிங்க நாங்க வரோம்ன்னு" சொல்லிட்டு அவங்க போறாங்க. அத கேட்டு எல்லாம் அதிர்ச்சியா பார்க்குறாங்க. "பார்த்தீங்கல்ல இப்போ சிந்து மேல எந்த தப்பும் இல்ல. இப்ப அது புரிஞ்சுக்க" ஒண்ணும் புரியல சிந்துக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து கூட 2 பேரும் சாது வந்து பேசிட்டே போறாங்க. அப்ப அந்த சாது சொல்றாரு, என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் நடக்கலைல்ல. நம்ம எப்படி நீங்க இப்படி பொய் சொன்னீங்க?" அப்படி. "நான் எங்க பொய் சொன்னேன்? நான் உண்மைய தான் சொன்னேன். அந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறுனது உண்மை தானே. அந்த பொண்ணு தாலி எடுத்துட்டு வந்து சாமி சன்னதில நின்னு அவளே கட்டிக்கிட்டா. அத நம்ம பார்த்தோம்ல. அப்புறமா அதுதான் நான் சொன்னேன்" அப்படின்னோனே, நீங்க சொன்னது ஆமாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? அந்த பொண்ணுக்கு கழுத்துல வந்து தாலி ஏறிச்சா? கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறிச்சுன்ற வார்த்தைய மட்டும் தான் நான் சொன்னேன். வேற எதுவும் சொல்லலையே. அந்த பொண்ணோட கண்கள்ல அந்த பையன் மேல வச்ச காதல் தெரியுது எனக்கு. அவன் அந்த அளவு அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இது பண்ணியிருக்கா அப்படின்னும் போதுக்கு, இது வந்து கடவுளோட செயல் தான். அதனால நான் எதுவும் வந்து இதில சொல்றதுக்கு எதுவும் இல்ல. என்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்களோ அதுக்கு மட்டும் தான் நான் பதில் சொன்னேன். வேற எதுவுமே நான் சொல்லல அப்படின்னோனே, ஒண்ணுமே புரியாம அவங்க இன்னொரு சாது வந்து பார்த்துட்டு அப்படியே வராரு. அடுத்து வந்து இங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சதா இப்போவாவது என் அக்கா எவ்வளோ நல்லவன்னு புரிஞ்சுக்குங்க. சிந்து மேல அபாண்டமா பழிய போட்டு அவள இந்த கதிக்கு ஆளாக்குனவங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படி பைரவி சொல்றாங்க. "வா சிந்து நம்ம போலாம்" அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்தா அதிர்ச்சியா அப்படியே தாங்க முடியாம ரேகா நிற்கிறாங்க. இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சு கூட பார்க்கல ரேகா. உங்க மேல இந்த மொத்த மதிப்பும் போயிடுச்சு. இதுக்கப்புறமா உங்களுக்கு கிடைக்கிற தண்டனை உங்கள மாதிரி இருக்க போலீஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கணும். நீங்க எப்படி வந்து இந்த மாரி வந்து ஒரு பொண்ண வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவீங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து நான் வந்து வேற மாரி தண்டனை குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க கலெக்டர். அத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க ரேகா. இங்க வந்து என்ன பண்றாங்க, எல்லாருமே வந்து சிந்து வரத பார்த்து என்னாச்சுன்னு மகா எல்லாருமே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ச்சே! இவள எதுவுமே பண்ண முடியாம ஆயிடுச்சு. இப்படி ஆயிடுச்சேடா சிவா! அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட போயிட்டு அப்படியே புலம்புறாங்க. சிவா அப்படியே சிந்துவே பார்க்குறாரு. சிந்து வந்து அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து, "இங்க பாருங்க சிவா, உங்ககிட்ட நான் இது எதிர்பார்க்கவே பார்க்கல. இந்த அளவு நீங்க மோசமான ஆளா இருக்கீங்க. உங்களுக்காக சிந்து என்னலாம் பண்ணியிருக்கா, இப்படி பண்ணிட்டீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலெக்டரும் வந்து சிவாவ திட்டிட்டு போறாங்க. அதே மாரி பைரவியும் திட்டிட்டு போறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம சிவா அப்படியே முழிக்கிறாரு. உடனே சினேகா வந்து சிவா கிட்ட அழுறாங்க. "இப்படி நடந்துச்சு சிவா, இவள எதுவுமே பண்ண முடியாம ஆயிடுச்சே! இவளெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே!" அப்படி சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. "நீ அமைதியா இரும்மா, பார்த்துக்கலாம் வாம்மா" அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்கள கூட்டிட்டு போறாரு. அடுத்து சிவா சிந்துவ பார்க்குறாங்க. சிந்து வந்து சிவாவ பார்க்குறாங்க. சிவா வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு, ச்சே! இப்படி நடந்துச்சு அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து சிவாவ பார்த்துட்டு சிந்து வந்து மனசுல நினைக்கிறாங்க, "நீ எந்த ஜென்மம் ஆனாலும் நீ என்னை விட்டு பிரிய முடியாது டாக்டரே" அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.